விதி டாஸ்மாக் வழக்கில் சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் தரப்பில் அவர்களது வீடுகள் அலுவலகங்கள் சீல் வைக்கப்பட்டது, சோதனை நடத்தப்பட்டதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் உரிய பதில் மனுவை தாக்கல் செய்யாததால் அமலாக்கத்துறைக்கு 30,000 ரூபாய் அபராதம் விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்றும் நீதிமன்ற உத்தரவை அவமதித்து விட்டதாக அமலாக்கத்துறை மீது ஆகாஷ் பாஸ்கரன் மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதில் அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை அதிகாரியான அந்த உதவி இயக்குனர் விகாஸ்குமார் நேரில் ஆஜராகி உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பாக ஏன் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் விகாஸ்குமார் அங்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறைக்கு விதிக்கப்பட்ட அபராதத்தை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருப்பதால் இங்கு நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த இயலவில்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ளாத நீதிபதிகள் அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் விகாஸ்குமார் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் சினிமா தயாரிப்பாளர்கள் ஆகாஷ் பாஸ்கரன் உள்ளிட்டோர் மீது தொடரப்பட்ட வழக்கில் அவர்கள் மீது உரிய முகாந்திரங்கள் ஆவணங்கள் இல்லாமல் நடவடிக்கை எடுத்ததால் அமலாக்கத்துறைக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இப்போது விதிக்கப்பட்ட அபராதத்தை அவர்கள் செலுத்தாததாலும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கில் அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் விகாஸ்குமாரே உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள இந்த உத்தரவின் மூலமாக டாஸ்மாக் வழக்கில் மிக முக்கிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது.